வெல்கம் டு ஸ்டாக் ராயல் யூடியூப் சேனல் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா டாடா மோட்டார்ஸ் JLR கிரிசஸை பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா டாடா மோட்டார்ஸோடைய மார்க்கெட் கேப் 2,48,948 ரூபா இருக்குது. கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 678 ரூபா இருக்குது. 52 வீக் லோ 536 ரூபா, 52 வீக் ஹை 1179 ரூபா, புக் வேல்யூ 305 ரூபா. டிவிடெண்ட் ஈல்டு CAGRல சொல்கிறேன் 38.75, ROCE 20, ROE 28, ஃபேஸ் வேல்யூ 2 rupees. அப்புறம் போன டிசம்பரில் இவங்க பண்ண ப்ராஃபிட் வந்து 7,605 கோடி ரூபா. மார்ச்சில் வந்து இவங்க நல்லாவே ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க 11,504 ரூபா. இதில் வந்து FIS ஆக்டிவிட்டிஸ், FIS இவங்க ஷேரை கொஞ்சம் குறைச்சிருக்க மாதிரி தெரியுது. ஆனால் இது வந்து உண்மையான ரிசல்ட் கிடையாது. 18.6லேருந்து 17.84 வரைக்கும் குறைச்சிருக்கிறாங்க. DII கொஞ்சம் அதிகப்படுத்திருக்கிறாங்க, 16லேருந்து 17% வரைக்கும் அதிகப்படுத்திருக்கிறாங்க. ஸோ இதுதான் டாடா மோட்டார்ஸுடைய ஓவர்வியூ. ஸோ இவங்க வந்து ரொம்ப நல்ல கம்பெனி, நல்ல டிவிடெண்ட் ஈல்டு கொடுக்குற கம்பெனி எல்லாமே இருந்தாலும் இதில் வந்து ஒரு சின்ன கிரீசஸ் இருக்குது. அதை பற்றி நாம் இப்போ கண்டினியூவாக பார்க்க போகிறோம். என்னதான் இவங்களுடைய அடிமட்டமாக பேசிஸ் எல்லாமே கரெக்டாக இருந்தாலும் இவங்களுடைய யூனிட் வந்து JLR ஜாக்குவார் லேண்ட் ரோவர் சொல்லுவாங்க. லேண்ட் ரோவர் காரு ஜாக்குவார் R4 எனக்கு ரொம்ப பிடிச்ச கார். ஸ்போர்ட்ஸில் ரொம்ப பிடிச்ச கார் வந்து ஜாக்குவார் R4, R15 நினைக்கிறேன், R15 R4 சீரீஸ் சூப்பராக இருக்கும் கார். ஆனால் அது ஸ்டாப் பண்ணிட்டாங்க சம் கிரீசஸ். அது இப்போ ஜாக்குவாரில் லேண்ட் ரோவர் மட்டும்தான் வந்துட்டுருக்குது. ஸோ இதில் சம் கிரீசஸ் போயிட்டுருக்குது. அது என்னன்னு பார்க்கலாமா? லாஸ்ட் வீக் வந்து செவ்வாய்க்கிழமை வந்து ஜாக்குவாருடைய போர்ட் மீட்டிங் நடந்தது. அந்த போர்ட் மீட்டிங்கில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு நிமிஷம் இருங்க. எபிட் மார்ஜின் வந்து ரேஞ்ச் வந்து இப்போ இருக்கிற வந்து 8.5% இருக்குது FY24ல். FY26ல் இது வந்து 5 to 7% தான் இருக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ இப்போ இருக்கிறது வந்து 1.5 பில்லியன் FY25ல் இருக்குது. அது வந்து ஜீரோவாக இருக்க போகுது FY26ல். இது வந்து கேஷ் ஃப்ளோ எப்போ அதிகமாகும்னாக்கா FY27 FY28ல் தான் அதிகமாகும். ஸோ அப்பயும் எவ்வளோ அதிகமாகும்னா 10% மட்டும்தான் அதிகமாகும் சொல்லியிருக்கிறாங்க. இதுதான் இப்போ இருக்கிற கிரிசஸ் இன் டாடா மோட்டார்ஸ். இவங்க நல்லாவே பார்த்தாவே தெரியும். இந்த கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டில் இவங்களுக்கு எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம் இருங்க. கேஷ் ஃப்ளோஸு போன வருஷம் வந்து 8,128 கோடி ரூபாய் பாசிட்டிவில் இருந்தது. இப்போ வந்து 5,666 கோடி ரூபாய் நெகட்டிவில் இருக்குது. ஸோ இதுதான் இந்த கிரீசஸ்க்கு வர்றதுக்கு காரணம். ஸோ வீடியோ